நடிகர் விஜய் புதுசாக கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு நடத்திட்டாரு. வரக்கூடிய எலெக்ஷன் எப்படி இருக்கும், அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? கண்டிப்பா 2026 ஒரு மாற்றத்துக்கான ஒரு அறிகுறிகள் நிறைய ஏற்கனவே இருக்கு. ஸோ ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தமிழ்நாடுல தேவை அப்படின்றது நம்ம மீண்டும் மீண்டும் தினசரி செய்திகள் பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு, அதுக்கப்புறம் இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பத்தின சர்ச்சைகள், இந்த மாதிரி பல சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்தாலே நமக்கு புரியுது தமிழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு. ஸோ ஆட்சி மாற்றம்ன்றது கண்டிப்பா அவசியம்ன்றது எல்லா மக்களுமே உணர்ந்து இப்ப விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல தாவேகாவோட என்ட்ரி, தளபதி அவரோட என்ட்ரி ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததுன்னு நினைக்கிறேன். அது 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா, இப்ப ஈரோடு எலெக்ஷன்ல நாங்க இது பண்ண மாட்டோம், 2026 தான் எங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரின்னு அவரு தெளிவான நோக்கத்தோட ஒரு தெளிவான குறிக்கோளோட நகர்ந்துட்டு இருக்காங்க. நடிகர் விஜய் ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் நடத்தினாரு. அந்த கூட்டத்துல அவருடைய ஸ்பீச் எப்படி இருந்தது? கண்டிப்பா நீங்க ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு லீடரோட ஒரு குவாலிட்டிஸ் என்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வாக் த டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லும் செயலும் அது ஒன்றிய இருக்கணும். அது விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் கிட்ட பார்க்கலாம். இப்போ அன்னைக்கு மாநாடுல அவர் கொடுத்த ஸ்பீச்ல அவர் யாரையும் சாடல, யாரையும் ஒரு நெகட்டிவா பேசல. என்ன பண்ணணும், நம்ம பாசிட்டிவா என்ன பண்ண போறோம், இந்த நம்ம தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்கு, தமிழர்களோட முன்னேற்றத்துக்கு என்ன அவசியம், அதுக்கு எந்த தலைவர்களோட கொள்கைகளை நம்ம பின்பற்றினா அந்த இலக்கை நம்ம அடையலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவர் பேசினாரு. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அது முக்கியமா எனக்கு ஒரு பெண்ணா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த 5 கொள்கை தலைவர்கள்ல 2 பேர் நம்ம பெண்களா சூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. அது ரொம்ப பெருமைக்கான விஷயம். இன்னொன்னு, மாநாடு ஒரு பெரிய சக்சஸ். நம்ம அதையும் பார்த்தோம். அவரோட ஒரு வார்த்தைகளும் ஒரு மோட்டிவேஷனா, ஒரு இன்ஸ்பைரிங்கா அந்த மாதிரி தான் கொண்டு போனாரு. அதை ரொம்ப பாராட்டணும். இப்போ இருக்க தமிழக முதல்வர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 200க்கு 200 வெற்றி பெற்றுவோம் சொல்லி பேசியிருக்காரு. அது ஒரு பெண்ணா, நீங்க ஒரு வாக்காளரா நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க?